ஆளும் கோலும் என்ன செய்யும். நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும், ஐப்பசி மாசம் எப்படா வரும், நம்ம வாழ்க்கையில எப்படா வெற்றி கிடைக்கும், அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஐப்பசி மாத பயிற்சி. குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம், அனைவருக்குமே குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக, நம்முடைய நிர்வாக சார்பாக அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. தீபாவளியை எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க. ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு, எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சு தீபாவளியை அனைவருமே கொண்டாடுங்க. குழந்தைகள் இந்த வெடி இந்த பட்டாசு கொளுத்துறா கொஞ்சம் கவனமாக பார்த்து பயணிங்க. மற்றபடி தீபாவளி பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஐப்பசி மாசத்துல. அடுத்து சஷ்டி, முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் இந்த ஐப்பசி மாசம். சஷ்டி அனைவருமே விரதம் இருந்து அனைவருமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா பெறுங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷங்கள். மற்றபடி திருமண முகூர்த்தங்கள் நிறைய முகூர்த்தம் ஐப்பசி மாசம் இருக்கு. நல்ல காரியத்துக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லது. நல்ல விஷயத்த கண்டிப்பா ஆரம்பிங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். இப்ப 12 ராசிக்கும் இந்த ஐப்பசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன், ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க தனுசு ராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசிக்கிட்ட நிறைய இருக்கும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா தனுசு ராசிக்கு அதை முடிக்காம வெளில வர மாட்டாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க தனுசு ராசிகிட்ட பயங்கரமா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டா இவதான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்ப்பாங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை தன்மானமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம் கொண்ட ஒரே ராசி தனுசு ராசி தாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலாக வீடியோ உங்களுக்கு இருக்கும், பாத்துங்க. ஏன்னா எல்லாருமே எப்படா புரட்டாசி மாசம் முடியும், எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும், நமக்கு எப்படா நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரே மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க. அதனாலதான் ஐப்பசி மாசம் வந்தா எல்லாருமே ஜாதக நோட்டை எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஐப்பசி மாசம் ஒரு சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் ஐப்பசி மாசங்கிறாங்க. காலபுருஷனுக்கு துளாராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் தான் ஐப்பசி மாசம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதை பார்த்து நீங்க மேட்ச் பண்ணிட்டு பலன் எடுங்க. கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க. உயிருங்கிறது எது? உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தாங்க. எப்படி லக்னம் என்பது உயிர். அப்போ விதி ஜாதகத்துல தசா புத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது, இந்த வயசுல கவனமா இருக்கு, இது சம்பந்தமா தொழில் பண்ணுங்க, இது சம்பந்தமா உத்தியோகம் பாருங்க, இது சம்பந்தமா படிப்பு கல்வி பாருங்க, உங்களுக்கு இப்ப இந்த செலவு வரும், இந்த செலவு வராது, ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு திசா புத்தி வச்சுதான் சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷலா இந்த மாசத்துல எல்லா கிரகமே குருவுடைய நட்சத்திரம் போறது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு மாசம் பார்த்து. இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்ய, உங்க ராசில இருந்து பாருங்க 3ஆம் இடத்துல ராகு பவன் சஞ்சாரம் செய்வாரு. உங்க ராசில இருந்து 3ஆம் இடத்துல கும்ப ராசியில ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் மீன ராசி. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருப்பாரு. 8ஆம் இடத்துல குரு உச்சத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். சிம்மத்துல 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். லாபத்துல சூரியன். அடுத்து 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க. 3 கிரக பேச்சு இந்த மாசத்துல. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 5ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வந்து செவ்வாயோட வீட்டுக்கு 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு. 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகி அவர் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் சொந்த வீட்டுல ஆட்சி பலமாகிறார். ஐப்பசி மாசம், இது எல்லாமே தமிழ் மாசம். ஐப்பசி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பலத்துல சுக்கிரன். உங்களோட ராசி அதிபதி இப்போ பயிற்சி ஆகி நேரா உச்சமாயி உட்காந்துருக்காரு. எங்க 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. 8ஆம் இடத்துல அவர் கெட்ட நட்சத்திரத்துல போல உங்களுடைய சுயசாரம், அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே உச்சமா உட்காந்துருக்காரு. அப்ப யாரெல்லாம் அந்த பயங்கரமான ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வெற்றி இந்த ஐப்பசி மாசத்துல இருக்கு. திடீர் யோகம் நிறைய பேருக்கு இருக்கு. இது எழுதியே வச்சுக்கோங்க. எப்படி எழுதியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்கும். கெட்டதை தயவு செய்து நினைக்காதீங்க, கெட்டதை தூக்கி போட்டுருங்க. ஐப்பசி மாசம் பிறந்தோன்னே கெட்டதை எதையுமே யோசிக்காதீங்க.
உங்க லைஃப்ல இது நாள் வரைக்கும் நடந்தது வேற, இனிமே நடக்க போற விஷயம் வேற. லைஃப்ல ஜெயிக்கணும்னா கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணுங்க. இனிமே ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா, மெயினா நான் ஓப்பனா சொல்ல போனா, இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் பலம் இழந்தார். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை 2 மாசம் இருக்குது. 2 மாசமா கேட்டு பாருங்க, நிறைய பிரச்சனையை பார்த்தது நீங்களா இருப்பீங்க. எனக்கு வழக்கு இருக்கு, வேலை உத்தியோகம் தடை இருக்கு, படிப்புகள் ஒரு மந்தமா இருக்கு, தொழில் உத்தியோகம் சரியா அமையல. நிறைய பேர் பாருங்க, இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை எடுத்த வருமான பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டது யாரும் நீங்க தான். மே மாசத்துல இருந்து உங்க பொருளாதார வருமானம் கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கும், இட பிரச்சனை வந்திருக்கும், இல்ல பூமி பிரச்சனை வந்திருக்கும், திருமணத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பீங்க. யாருடைய பிரபஞ்சத்துல புதன் பாகவானும் குரு பாகவானும் சரியில்லாம இருந்திருந்தால் வழக்கோ வம்போ தடையோ ஏதாச்சும் விஷயத்தை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரும் நீங்க தான். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, பூர்வீக சொத்துல ஒரு செலவு, நிறைய தடையில பார்த்தது நீங்க தான். இப்ப எல்லாமே டோட்டலா லைஃப்ல எல்லாமே மாறுது. எப்படி உங்க லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாற்றம்னா தனுசு ராசிக்கு இப்ப இருக்குது. முதல் பலன், காசு பணம் சேமிப்பு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு இப்ப சேமிப்பு மாசம் இந்த மாசத்துல வரலன்னா என்னன்னு கேளுங்க. என்ன காரணம் தெரியுமா? 8ஆம் இடத்துல அவர் உச்சமாயி 2ஆம் இடத்தை அவர் பார்ப்பதால், எப்போதுமே கடகராசி உங்களுக்கு நட்பு கிரக அதிபதி. 2ஆம் இடத்தை பார்ப்பனால இங்க வருமான பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க. இன்கம் குறை இல்லாம கிடைக்கும். சூப்பரான யோகம் இருக்கு, பாத்துங்க. அப்ப திடீர் வருமானங்கள், யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. பொருளாதார வருமானத்துல பயங்கரமா இருக்கும். உங்களுடைய உடம்பு சார்ந்த விஷயம், மருத்துவ செலவு இனிமே இருக்காது. இதை எழுதியே கொடுத்துடலாம். வெளிநாட்டுல படிக்கிறவங்க, வெளியூர்ல படிக்கிறவங்க அனைவரும் சொல்றேன், அங்கேயே வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு விசா பிரச்சனை இருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கணும். விசா பிரச்சனை யாருக்கெல்லாம் வெளிநாடு வெளியூர்ல இருந்தா, இல்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறணும் பிளான் பண்ணியிருந்தா வேலைக்காண்டி நீங்க மாறலாம். இப்ப மாறிதான் ஆகணும். ஐப்பசி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போய் வேலை மாற்றத்துல, தொழில் மாற்றத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை பாக்குறது நீங்களா இருப்பீங்க. நான் இதை எழுதியே கொடுத்துருவோம். தனுசு ராசியை பொறுத்தவரை அப்படி அமைப்பு வரும். கணவன் மனைவிக்குள்ள உள்ள மன வருத்தம் நீங்கிரும், திருமணத்துல உள்ள தடை நீங்கிரும். நிறைய பேர் குழந்தை பாக்கியம், அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து கிடைக்கலன்னா இப்ப என்னன்னு கேளுங்க. ஏன் கிடைக்கும்? 2ஆம் இடத்த ஒரு சொத்து ஸ்தானத்தை, 2ஆம் இடத்த இடம் பூமியை பாக்குறதுனால கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்காவாமே. அது இல்லாம அவருடைய பார்வை 4ஆம் இடத்த சனி பகவானை பார்த்து இந்த அர்த்தாஷ்டம சனியை சரி பண்ணி இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க வைப்பார். உங்க ஜாதகத்துல நல்ல திசா புத்தி இருந்தா உண்டு, இல்லைன்னா இல்ல. கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, மெக்கானிக்கல் துறை, அடுத்து மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இந்த ஃபீல்ட்ல உள்ள அனைவருக்குமே சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலையை எழுதி பாருங்க. குடும்பத்துல யாருக்காச்சும் அரசியல், அரசாங்க வேலையில கண்டிப்பா லாபம் இருக்கும், பாத்துக்குங்க. பதவி உயர்வு போகக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பா வரும். மிகப்பெரிய ஒரு தொழில லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகம் எடுத்து பாருங்க, அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. பாத்துக்கு இந்த ஐப்பசி மாசத்துல கெட்டதை தூக்கி போடுங்க, நல்லதை வீட்டுக்குள்ள கொண்டாங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். நட்சத்திர பலன், 3 நட்சத்திர பலன் எதுலையுமே எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும். 3ஆம் நட்சத்திர பலன் எல்லாத்துக்குமே வெற்றியா இருப்பதுமே தோல்வியே கிடையாது. நிறைய நீங்க நினைச்ச ஆசை கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் சொல்றது 3ஆம் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. இப்போ ஒரு சுப செலவு, சுபகாரிய மாற்றம் கண்டிப்பா இருக்கு. எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்க மாதிரி ஷார்ப்பா யாரும் யோசிக்க முடியாது. தன்மானத்தோட இருப்பீங்க, தன்னம்பிக்கையோட இருப்பீங்க, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. யாருக்கிட்ட எப்படி பேசும், பயங்கரமா திறமையான குணம் அதிகமா கொண்ட ஒரே நட்சத்திரம்னா இந்த 3 நட்சத்திரம். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. இனிமே வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. அடுத்து பூராட நட்சத்திரம், ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் நிறைய இருக்கு. இனிமேல் லாபம், வருமானம், தொழில் உத்தியத்துல மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு சூப்பரா இருக்கு. பூராட நட்சத்திரம் எல்லாமே லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்காவா அமையும். கலைத்துறை, இசைத்துறை, படிப்பு, கல்வி, வெற்றி, நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே தேடி ஒரு நல்லா பாத்துங்க. ஒரு பெருகொண்ட பணமோ இன்கமோ இப்ப சேமிக்கக்கூடிய அமைப்பு பக்காவா அமையுது. நான் சொல்றது பூராணத்துல பாருங்க, லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்காவை. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பாருங்க, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் பயங்கரமா இருக்கும். இப்படி நீதி, நேர்மை நிறைய இருக்கும். பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, நல்ல ஒரு அனுகூலமான ஒரு கேரக்டரா நீங்க இருப்பீங்க. இனிமேல் லைஃப்ல எல்லாமே மாற்றமா வருது. அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் நல்லா பார்த்துக்கணும். கொஞ்சம் ஜாமீன் போடுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. இந்த மாசத்துல பாருங்க கொஞ்சம் உடல் உபாதை கொஞ்சம் கவனமாக, உடம்புல நிறைய கவனம் செலுத்துங்க.
மற்றபடி லாபம், வருமானம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், மாற்றம், திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள், தாமதம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்கம் மூலம், அரசியல் மூலம் நிறைய சாதிகளுடன் நேரம் தேடி வரும். பார்த்து வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.